பரமாத்மனை மறப்பதானது மாயையில் விழுவதாகிறது. பேருண்மையின் இடையரா நினைவில் வாழ்வதானது மாயையிடமிருந்து வெகு தூரம் விலகி அருளொளியில் யாண்டும் இருப்பதாகும். இந்த உயர் செய்தியை திரும்ப திரும்ப கீதை எவ்வாறு வலியுறுத்துகிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் மனத்தை என்பால் வையுங்கள், உங்கள் அறிவை என்னிடம் செலுத்துங்கள் என்று பகவான் கூறுகிறார். ஆகையால் எல்லா காலத்திலும் என்னையே நினைத்து யுத்தம் செய்வாயாக. உன்னை எனக்கு அர்ப்பணித்தால் என்னை நீ நிச்சயம் அடைவாய் என்று பகவான் மற்றொரு ஸ்லோகத்தில் கூறுகிறார். இதயத்தில் என்னோடு கலந்தவனாக செயலை செய்வாயாக என்று மீண்டும் கூறுகிறார். உனது லட்சியமாக என்னை ஏற்று நீ தெய்வீக மனத்தவனாக இருப்பாயாக. உனது அடிமனம் தெய்வீகமாக இருத்தல் வேண்டும் என்ற வார்த்தைகளுடன் கீதை உங்களை நல்வாழ்விற்கு இட்டுச் செல்கிறது. என்னிடம் எப்பொழுதும் மனத்தை வைத்தவர்களை நான் இந்த மரண உலக